ஒரு குடும்பம் அப்படின் போது ஆண் மகன் அதே குடும்பத்துலதான் இருக்கிறார். ஆனா ஒரு பெண் மகன் தன்னுடைய தாய் தந்தை உற்சாக உறவினர் கூட பிறந்தவங்க அவர் சொன்னாங்க இல்லையா, நான் சொந்தமா உனக்கு நாயகியை கூட விட்டுட்டு புதிதாக ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு குலசாமியில இருந்து அவங்க வீட்டு குலசாமியை கூட முடியாது. இங்க வந்த முன்னாடி கணவன் வீட்டு குலசாமி தான் அவங்களோட சாமி. அதை தன்னுடைய தெய்வமா ஏற்றுக்கிட்டு கணவனுடைய உறவுகளை தன்னுடைய உறவுகளாக ஏற்றுக்கிட்டு அங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதை வெற்றி பயணமா கொண்டு போனதான் அது சிறந்த ஒரு பயணமா போகுது. ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் சுருக்கமா முடிச்சுக்கேன். ஏன்னா நேரம் ரொம்ப கடந்துச்சு. எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அதுல பாதி பேர் எழுதி போயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது தெரியாதவங்க நீங்க படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தசை சிதைவு அப்படிங்கிற ஒரு நோய் வாய்ப்பட்டு அவரால் எந்த ஒரு உடல் உறுப்புகளை அசைக்கவே முடியாது. ரொம்ப அசைக்க முடியாத அளவுக்கு இருந்த நிலையில கூட அவர் வேதியியல் இயற்பியல் பிரிவுகள்ல நிறைய சாதனைகளை கிடைச்சவர். நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்ச ஒரு மனைவி. அந்த மனைவி அவரோட இல்லைன்னா அவர் அந்த சாதனைகளை செஞ்சிருக்க முடியாது. இடையில அவர் கவனிச்சுக்க வந்த நர்ஸ் மேல அவரோட கவனம், அந்த நர்ஸ் வந்து இவர் நிறைய பணம் வச்சுக்காரு, இவர் ஒரு பெரிய விஞ்ஞானி, நிறைய சொத்து இருக்கு, எப்படியாவது அதெல்லாம் நம்ம தான் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹாக்கிங்ஸுக்கும் மனைவிக்கு இடையில ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அவங்க அந்த ஒரு வண்டியில தான் வர முடியும். அவங்க தூக்கி தான் படுக்க வைக்கணும், அவங்க தூக்கி தான் இது பண்ணணும். அவரால் உணவு கூட எடுத்து சாப்பிட முடியாது, உணவுகள் தான் ஊட்டணும். அந்த ஒரு நிலைமையில இருந்தது. தன் மனைவி தன் பிள்ளைகளை மறந்து அந்த சூழ்நிலையிலே இன்னொரு பெண்ணை நாடி சென்றாலும் கூட அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ அவரை வந்து விட்டு கொடுக்காம இருந்ததுனாலதான் இறுதி வரைக்கும் அவர் வெற்றி பெற முடியாது. இடையிலேயே வந்த அந்த பெண் இடையிலேயே வெற்றி செஞ்சிருக்கார். கடைசியில் அந்த மனைவி தான் அந்த தாண்டி நின்னாங்க. இடையில அவர் நோக்கி தேடி போயிட்டாங்க. அந்த அம்மா நோக்கி தேடி போகும். கிளாரி கிளின்டன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்க அதிபர் கிளின்டன் பற்றி தெரியும். எல்லா ஆண்களுக்குமே அந்த ஒரு பொறாமை வந்துடும் இல்லையா. அவர் அமெரிக்க அதிபராக இருந்தாங்க. அவர் ஒரு ஆண் தானே. அந்த இடத்துல கேட்கிறார், நீ என்ன கல்யாணம் முடிச்சாங்க, அவனை கல்யாணம் முடிச்சிருந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அம்மா ரொம்ப நான் செலுத்துக்கல, ரொம்ப கோவப்பட